ஹொசூர் அரசு பள்ளி வகுப்பறையில் ஆண் மற்றும் பெண் இருந்த விவகாரம் குறித்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரி விசாரணை நடத்தினார். ஹொசூர் முல்லை நகர் அரசு மேல்நிலைப்பள்ளி விளையாட்டு மைதானத்தில் கடந்த 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முன்னாள் மாணவர்கள் சிலர் விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்பொழுது பள்ளிக்குள் நுழைந்த ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு வகுப்பறைக்குள் நுழைந்து கதவை பூட்டியதாக கூறப்படுகிறது. மாணவர்கள் கதவை தட்டியதும் வெளியே வந்த நபரிடம் கேள்வி கேட்டு மாணவர்கள் எடுத்த வீடியோ சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட நிலையில் இந்த விவகாரம் குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட முதன்மை கல்வி பொறுப்பு அதிகாரி முனிராஜ் பள்ளிக்கு நேரில் சென்று தலைமை ஆசிரியர் காந்தி மற்றும் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் உமா ஆகியோரிடம் விசாரணை நடத்தினார். அப்பொழுது உமா தனது கணவர் பள்ளி வகுப்பறையை சுத்தம் செய்ய பெண்ணை அழைத்து வந்ததாகவும் அதனை மாணவர்கள் வீடியோ எடுத்து பெரிதாகிவிட்டதாகவும் கூறினார். இதனையடுத்து உமாவின் கணவர் உமேஷை பள்ளிக்கு அழைத்து முதன்மை கல்வி அதிகாரி விசாரணை நடத்தினார். புதுக்கோட்டை மாவட்டம் கரிசல்காடு பகுதியில் அமைச்சர் மெய்யநாதன் பால்வாடி படிக்கும் சிறுவர்களை காரில் ஏற்றி சென்று அவர்களது வீட்டில் இறக்கிவிட்ட வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. சாலையில் நின்று கொண்டிருந்த பால்வாடி சிறுவர்களை காரில் ஏற்றிய தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் அவர்களிடம் உரையாடிக் கொண்டே சென்றார். அப்போது தான் யார் என்று சிறுவர்களிடம் அறிமுகப்படுத்திக் கொண்ட அமைச்சர் அவர்களுக்கு இனிப்புகளையும் வழங்கினார். சிறுவர்களை காரில் ஏற்றி வீட்டில் இறக்கிவிட்ட அமைச்சரின் செயல் அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. வெரி குட். யார் யார் கை குடியா? வெரி குட். யார் அமைச்சர்னு சொன்னது? என் பேர் என்ன? அமைச்சர் பேர் என்ன? மெய்யநாதன். சொன்னாங்களா இதை பத்தி? போதுமா போதுமா? இங்கே வாக்கி வராதா? இந்த இனியா இங்க இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.